காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு மோட்டிவேட் ஆக நைட்டெல்லாம் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகி அப்படியே சஜஷன்ல வந்து விஜய் சித்துனாவோட எல்லா வீடியோஸும் ஒண்ணு விடாம பார்த்து சரியா தூங்காம அரை தூக்கத்துல வாயில இருக்க பேஸ்ட் கூட சரியா கிடைக்காம மார்க்கெட்டுக்கு ஓடுறீங்க. ஒரு காலில் பச்சை செருப்பும் இன்னொரு காலில் சிவப்பு செருப்பும் போட்டிருக்கிறத கூட உணராத அளவுக்கு தூக்க கலக்கத்துல இருக்கிற உங்களுக்கு பழங்களோட ரேட்டை கேட்ட உடனே தான் தூக்கமே கழிஞ்சு முயப்பே வருது. ஆனா நான் 5 கிலோ ஆரஞ்சோட ரேட்டை தான் கேட்டேன். நீங்க என்ன தங்கத்தோட ரேட்டை சொல்றீங்கன்னு கேட்டா நானும் அதான்ப்பா சொல்றேன். அடிக்கிற வெயிலுக்கு ஆரஞ்சுக்கு ஏசி போடணுமா அதான் அந்த ரேட்னு சொல்றாரு. வேற என்ன பண்றது? எல்லா பழங்களையும் வாங்கிட்டு உங்களை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல கை வலிக்குது, 10 நிமிஷத்துல கால் வலிக்குது, 15 நிமிஷத்துல வாழ்க்கையே வலிக்குது. திடீர்னு பின்னாடி டுர்னு சத்தம். என்னடா அது நேற்று நைட் சாப்பிட்டு போறதா வேலை காட்டுதோன்னு உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பேரி கிழிஞ்சு ஒவ்வொரு பழமா கீழே விழுக ஆரம்பிக்குது. ஒன்னு தெற்க போகுது, இன்னொன்னு வடக்க போகுது, மீதி மாட்டு வாய்க்குள்ள போகுது. எல்லாத்துக்கும் இருந்து காப்பாத்தின மீதி பழங்களோட ஒரு விளையா கடைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல குட்டியா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப் வச்சிருக்கீங்க. கடைக்குள்ள போய் ஃபேனை போட்டு ஹப்பான உட்காந்தா ஃபேன் காத்த விட உங்க மூச்சு காத்து தான் வேகம் மாட்டேங்குது. ஆரம்பமே அழக்களிப்பா இருக்குன்னு புலம்பிட்டு எல்லாத்தையும் தூசி தட்டி கண்ணாடி எல்லாம் தொடச்சு கடை ஃபுல்லா சுத்தம் பண்றீங்க. வாங்கிட்டு வந்த எல்லா படத்தையும் அடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆப்பிள் ஒரு பக்கம், ஆரஞ்சு ஒரு பக்கம், நடுவுல மாம்பழம், அதுக்கு மேல கிரேப்ஸ்னு ஒரு கலையவே உருவாக்கிட்டோன்னு நீ ஒரு கலைஞன்டா அப்படின்னு ஒன்றுல நீங்க பெருமையா நினைக்கிறப்போ ஒரு ஆப்பிள் கிணிக்கையில விழுகுது. நான் கொஞ்சம் சந்தோஷம் வந்துடக்கூடாதே அப்படின்னு ஆப்பிள பத்தி கேக்குறீங்க. இன்னைக்கு நம்ம ராசி பலன்ல வேற லாபம்னு போட்டுருந்தா இன்னைக்கு கூட்டம் அள்ள போகுதுன்னு கஸ்டமர்ஸ் எதிர்பார்த்து காட்டுன்னு இருக்கீங்க. ஆனா ஒரு ஈக்காக கூட வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அழையாவ இருந்தாலே அந்த ஈ கூட்டம் வந்திருக்கே இதுங்களை பை பைட்டே வரட்டுறேன்னு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வாத்தி ரைடு சாங்க போட்டு மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சர் ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு ஈக்கள் எல்லாத்தையும் ஓட்டிடுறீங்க. என்ன மச்சான் ஈ ஓட்டுறியான்னு கேட்டுட்டு உங்க 7 ஃப்ரெண்டு உங்க கரெக்ட்ல வரான். ஒரு ஆப்பிள் ஜூஸ்னு கேட்கறான். அதுக்கு நீங்க காசுன்னு கேட்டா காசெல்லாம் வேணாம் மச்சான் ஜூஸ் மட்டும் போதுன்னு சொல்றான். அப்பதான் கடைக்கு ஒரு கஸ்டமர் வராரு. நீங்க அப்படியே எக்ஸைட் ஆக்கி வாங்க சார் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, தெர்பூசணி, ரோஸ் மில்க், பாதாம் ஐஸ்னு எல்லாம் இருக்கு, மற்ற ஃபல்லூடா கூட இருக்குன்னு மெனுவே ஒப்பிக்கிறீங்க. எல்லாத்தையும் கேட்ட அந்த கஸ்டமர் மெனு கார்டை வாங்கிட்டு ஒரு டேபிள்ல போய் உட்கார்றாரு. நம்ம இருக்கிறதே ஒரு 5-6 ஜூஸ் வெரைட்டி தான், அதையும் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு மேல ஒரு மெனு கார்டை வாங்கிட்டு போயிருக்காருன்னா கண்டிப்பா பெரிய ஆர்டரா தான் சொல்ல போறாரு. ராசி பலன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரே எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பாதாபாத நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஒருத்தர் ஆரஞ்சு ஜூஸ் வித் நோ சுகர்னு கேட்கிறாரு, இன்னொருத்தர் ஆரஞ்சு வித் எக்ஸ்ட்ரா சுகர்னு கேட்கிறாரு, இன்னொரு லேடி ஆரஞ்சு ஜூஸ் வித் ஐசன்மன் அதோட பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் சேர்த்து கேக்குறாங்க. இது ஜூஸ் கிடையாது பிரியாணி கிடையாது மனசுக்குள்ளே அழுதுறீங்க. இன்னொருத்தர் ஒரு மேங்கோ ஜூஸ் போடுங்க, இல்ல ஆப்பிள் ஆக்சுவலி பைனாப்பிள், வெயிட் சாத்துக்குடி, நோ மிக்சட் ஃப்ரூட், இல்ல ஃபர்ஸ்ட் அந்த மேங்கோவே போட்டுருங்க. அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி உங்களையும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்றதுக்கு ரூம் போட்டு யோசிப்பாங்களோன்னு எல்லா ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்றீங்க. ஆமா மெனு கார்டு வாங்கிட்டு போன கஸ்டமர் எங்கன்னு தேடி பார்த்தா அவர் அங்கேயே உட்காந்து இன்னும் மெனுவை பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன மெனு கார்டு மனப்பாடம் பண்றான்னு பாக்குறீங்க. உடனே ஒரு சின்ன பையன் பிங்க் கலர் ஜூஸ் தான் வேணும்னு கடையில உருண்டு அழுகிறான். அதுக்கும் நீங்க ஒரு ஐடியா பண்ணி டிராகன் ஃப்ரூட், பீட்ரூட் எல்லாம் கலந்து பிங்க் ஜூஸ் போடுறீங்க. அப்போ அந்த குட்டி பையன் நீங்க கஷ்டப்பட்டு தொடச்சு வச்ச கண்ணாடியில மூஞ்சி வச்சு அழுத்தி உள்ள இருக்க பழம் அதுக்கு மேல இருக்க ஈன வேடிக்கை பார்க்கறான். அவன் ஜூஸ் குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணாடியை பார்த்தா அவன் மூக்கு, வாய், கண்ணன்னு அவன் முகத்தை தடம் பதிச்சுட்டு போயிருக்கான். இது பார்த்தவங்களுக்கு குழந்தையும் ஒண்ணுன்னு சொன்னவன் கண்டிப்பா ஜூஸ் கடை வச்சிருக்க மாட்டான்னு தோணுது. உங்க 7 ஃப்ரெண்டு இன்னும் 4 7 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து டிஸ்கவுண்ட் கூட மூவ் பண்றாரு. இவங்க கொடுக்குற மென்டலி டார்ச்சர்ல இதனை எசக் பசரா பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்தலான் இருக்கேன். டயலாக் தான் ஞாபகம் வருது உங்களுக்கு. என்ன பண்றது? ஃப்ரெண்டா போயிட்டானே ஓடு டிஸ்கவுண்ட் போட்டு அவங்க அனுப்பிட்டு அந்த மெனு கார்டு கஸ்டமர் திரும்பி பார்த்தா இன்னும் அவர் ஆர்டர் பண்ணல. ஆர்டர் பண்ணுவானா மாட்டானா இல்ல ஃபேன் காத்து மட்டும் வாங்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போடுவானோன்னு உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் நம்ம கடைக்கு வராங்க. நீங்களே எக்ஸைட்டடா நம்ம கடைக்கு வேற லெவல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு கத்துக்கிட்ட மொத்த வித்தையை இறக்கணும்னு ரெடியா இருக்கீங்க. ஒரு ஆப்பிள் தூக்கி போட்டு அப்படியே யாரையே விட்டுறீங்க. அது கரெக்டா கட் ஆகி அப்படியே பிளெண்டர்ல போய் விழுகுது. கஸ்டமர்ஸ் எல்லாம் பாவுனி ஷாக்கை அப்ரிஷியேட் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியல. நம்ம கண்ட காட்சி நஜந்தானாலும் உங்களை நீங்களே கிளியர் பாக்குறீங்க. அத அந்த இன்ஃபுளுசர் வேற வீடியோ எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஜூஸும் சூப்பரா போட்டு அசத்துறோம்னு பிளெண்டர் ஆன் பண்ணா அது சுத்த மாட்டேங்குது. ஐயோ இது வேற நெட்ட நேரத்துல சதி பண்ணுது. இட்லி கிடையா இருந்தா கூட அம்மையில சட்னி அடிச்சிடலாம். பழத்தரைச்சி எப்படி ஜூஸ் எடுக்கிறதுன்னு ஓங்கி 4 அடி பட்டு பிளெண்டர் குழுகுது. அடி வாங்கினதுல பிளெண்டர் டென்ஷன் ஆகி டுர்னு ஒரே சத்தம். கஸ்டமர்ஸ் எல்லாம் பயந்து போய் எந்திரிச்சு பார்த்தா நீங்க ரொம்ப கூலா சாரி பிளெண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சமாளிக்கிறீங்க. ஒரு வழியா ஜூஸ போட்டு அந்த இன்ஃபுளுசர் நம்ம டேபிள்ல வச்சா அதை அவங்க குடிக்கல. ஃபில்டர் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் போட்டோ ஷூட் பண்றாங்க. மேம் ஜூஸ் வார்ம் ஆயிடும்னு சொல்றீங்க. ஆனா அந்த அம்மா இன்னும் லைட்டிங் சரியில்லைன்னு போட்டோ எடுத்து தள்ளுது. இன்னும் நம்ம மெனு கார்டு கஸ்டமர் மெனுவை தான் படிக்கிறாரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அவர் போன் பாக்குறது வெளியே வேடிக்கை பாக்குறதுன்னு கூட டைம் வேஸ்ட் பண்ணல. ஃபுல் டெடிக்கேட்டடா மெனுவை தான் படிக்கிறாரு. ஒரு வழியா போட்டோ எடுத்து அந்த இன்ஃபுளுசர் ஜூஸ் குடிச்சிட்டு இது என்ன ஜூஸா இல்ல சூப்பா இவ்வளவு சூடா இருக்கு அந்த கடைக்கு நெகட்டிவ் வித கொடுக்க போறேன்னு சண்டை போடுறாங்க. ஜூஸா இருக்கும்போது குடிக்காம
சூப் பண்ண பிறகு குடிச்சா இப்படிதான் இருக்கும். மேடம் நீங்களும் உங்க டீமும் குடிச்ச ஜூஸ்க்கு காசே கொடுக்க வேணாம், கிட்ட ரிவ்யூ மட்டும் போட்டுறாதீங்கன்னு நீங்க கேட்டதும் அவங்க உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடி பாவி, ஓசி ஜூஸ்க்கு தான் இவ்வளவு நாடகம் போட்டியான்னு நினைச்சிட்டு, மேடம் நம்ம கடையை நல்லா ப்ரொமோட் பண்ற மாதிரி வீடியோ போடுங்கன்னு கேக்குறீங்க, நீ கொடுத்த ஃப்ரீ ஜூஸ் நெகட்டிவ் ரிவ்யூ போடாம இருக்கதா, ப்ரொமோட் பண்ணலாம், தனி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஒருவரே நம்ம மெனு கார்டு கஸ்டமர் ஆர்டர் பண்ண கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ஆர்டர் பண்ண போறாரு, சொல்ல முடியாது. பல்கா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட ஆர்டர் கொடுக்கலான்னு பயங்கர எதிர்பார்ப்போட போறீங்க. ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸா சார் அப்படின்னு நீங்களும் திரும்ப கன்ஃபார்ம் பண்றீங்க. ஆமாப்பா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தான், சீக்கிரம் எடுத்துட்டு வா, டைம் ஆகுதுன்னு சொல்றாரு. மெனு கார்டுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே ஆரஞ்சு ஜூஸ் நாயா. அது இவ்வளவு நேரம் சின்சியரா படிச்சுட்டு கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்புன்ற மாதிரி ஒரே ஒரு ஆரஞ்சு சொல்றியா, இதுல டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா வேற. இதெல்லாம் அந்த ஆள் சட்டையை பிடிச்சி கேட்கணும்னு உங்களுக்கும் ஆசைதான், ஆனா எதுவும் சொல்ல முடியாம அந்த ஆரஞ்சு ஜூஸ போடுறீங்க. அப்ப இன்னொரு கஸ்டமர் வந்து பழம்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு கேட்டு செக் பண்றாரு. ஆமா சார் இன்னைக்குதான் மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, எங்க அந்த ஆரஞ்சோட சாம்பிள் கூட, கிரேப் கூட, ஆப்பிளையும் வெட்டி குடியா அப்படின்னு எல்லாத்துலயும் சாம்பிள் கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஓகே நான் பக்கத்து கடையில பாத்துட்டு வரேன் அப்படின்னு போயிடுறாரு. ஒரு வீடியோ பத்தாது ஜூஸ் கடைக்காரன் கஷ்டத்தை சொல்ல, ஒரு யுகமே தேவைப்படும் நீங்க அழுகிறத பார்த்து மானமே அழுகுது. அதாங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிச்சாலும் டீ குடிக்கிற ஆளுங்க இருக்கிற ஊர்ல ஜூஸ் கடை நடத்துறதுல எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? இதுல மழை வர வந்தா எவன் ஜூஸ் கடைக்கு வருவான்னு புலம்பிட்டே நம்ம மீனக்காரி கஸ்டமர் கிட்ட அந்த வீணா போன ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு போறீங்க. ஆனா அந்த ஆளு ஜூஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்ச மாதிரியே ஃபேன் காத்து வாங்கிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் நடக்கும் போதுதான் அந்த ராசிபுரம் ஞாபகம் வந்து சோகத்தோட அந்த விக்காத பழங்கள் எல்லாம் பார்த்து ஜெயிலர் பட ரஜினி மாதிரி தரரான்னு பிஜிஎமோட ஃப்ரீ பண்ணி உட்காந்துருக்கீங்க. நைட்டு கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு போனா பிளெண்டர் ஓடுற மாதிரியே மண்டைக்குள்ள சத்தம் கேக்குது. சரி இன்னைக்கு ஏராளமான ஆட்கள் நிறைய பேர் கடைக்கு வந்தாலும் நல்லா வியாபாரம் ஆயிருக்கணும் நம்பி சந்தோஷ கல்லாப்பிட்டே திறக்குறீங்க. ஓடி போன போலாம் கெட்டு போன போலாம் ஓசில கொடுத்த ஜூஸ்னு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு லாபத்தை பார்த்தா இப்ப போட்ட லாப நஷ்ட கணக்க மேக்ஸேஷனா எடுத்தா கூட நல்லா சம்பாதிக்கலாம் போலன்னு புலம்பிட்டே தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் முந்தின நாள் கிடைச்ச லாபத்தை வச்சு பழம் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிடுறீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துமே இப்ப என்னதான் சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜூஸ் கடைக்காரன் முன்னாடி அதெல்லாம் தூசு தான், அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃபன்னியா ஃபார்ம் ஒன்று பண்ணா எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.